சேமுடைய வம்ச வரலாறு. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். சேம் அர்பக்சாத்தை பெற்றபின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்றபின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்றபின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்றபின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்றபின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான். செருகை பெற்றபின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்றபின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்றபின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். சேமுடைய வம்ச வரலாற்றை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முடிவு பெறாத நித்திய வம்ச வரலாறு அல்ல. சேமின் வம்ச வரலாறு இந்த வசன பகுதியில் ஆபிரகாமோடு முடிவு பெறுகிறது. ஆபிராம் தேவனுடைய சிநேகிதர். ஆபிராமின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு 1:1-16 வரை. சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான் என்று ஆரம்பமாகிறது. இந்த வம்ச வரலாற்றில் இடம் பெற்றுள்ளவர்களின் பெயர்களும் அவர்களுடைய வயதும் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய அதிகமான விவரங்கள் எதுவும் இங்கு சொல்லப்படவில்லை. சேம் பேழைக்குள் நுழைந்தபோது அவனுக்கு 97 வயது. அவனுடைய தந்தையாகிய நோவாவை பார்த்து தேவன் பேழையை கட்டுமாறு கூறியபோது சேம் வளர்ந்து பெரியவனாகி திருமணமும் செய்திருந்தான். ஆகையினால் நோவா பேழையை கட்டிய காலம் 120 வருஷமாக இருந்திருக்காது என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். ஆதாமிலிருந்து ஆபிராம் வரையிலும் உள்ள காலத்தில் சேம் 11வது சந்ததி ஆவான். மெத்துசலா ஆதாமின் காலத்தில் 243 வருஷங்கள் இருந்தார். சேம் மெத்துசலாவின் காலத்தில் 97 வருஷங்கள் இருந்தார். ஆபிரகாம் சேமின் காலத்தில் 150 வருஷங்கள் இருந்தார். யாக்கோபு ஆபிரகாம் காலத்தில் 15 வருஷங்கள் இருந்தார். ஆகையினால் ஆதாமின் காலத்து செய்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு எளிதாக கடந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. சேமுடைய வம்ச வரலாற்றில் இடம் பெற்றிருக்கிறவர்கள் எல்லோரும் பூர்வ காலத்தில் இருந்த முற்பிதாக்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் பூர்வ காலத்தில் இருந்த முன்னோர்களை பற்றி தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது. இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்தது. நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். முற்பிதாக்களின் வயது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. சேம் அர்பக்சாத்தை பெற்றபின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
சேம் 600 வருஷம் உயிரோடு இருந்தார். ஜலப்பிரளயத்துக்கு முந்தி இருந்தவர்கள் இதைவிட அதிகமான வருஷங்களுக்கு உயிரோடு இருந்திருக்கிறார்கள். சேமுக்கு பின்பு வருகிறவர்கள் 600 வருஷம் கூட உயிரோடு இருக்கவில்லை. அவர்களுடைய ஆயுசு காலம் இன்னும் குறைகிறது. ஒரு சிலர் 300 வருஷம் வரையிலும், வேறு சிலர் 200 வருஷம் வரையிலும் மாத்திரமே உயிரோடு இருந்திருக்கிறார்கள். அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்றபின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்றபின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லூக்கா 3:36 வசனத்தில் சாலா காயினானின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காயினானை பற்றி எந்த வசனத்திலும் கூறப்படவில்லை. ஒருவேளை செப்துவஜின்ட் பதிப்பிலிருந்து இந்த பெயர் கடந்து வந்திருக்கலாம். ஏபேர் 300 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்றபின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்றபின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். பேலேகு என்பவன் ஆதியாகமம் 11:9 வசனத்தின் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு 14 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்தான். இவனுடைய காலத்தில் ஆதியாகமம் 11:1 முதல் 9 வரை வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இவன் காலத்தில் பூமி தேசங்களாகவும் தீவுகளாகவும் பகுக்கப்பட்டது. பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்தான். மனுஷனுடைய ஆயுசு காலம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருகிறது. ஜலப்பிரளயத்திற்கு முன்பு மனுஷர் 1000 வருஷம் வரையிலும் உயிரோடு இருந்தார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு வந்த முதலாவது சந்ததியார் சுமார் 400 வருஷம் உயிரோடு இருந்தார்கள். அதற்கு பிந்திய சந்ததியார் 200 முதல் 250 வருஷங்கள் உயிரோடு இருந்தார்கள். இதற்கு பின்னால் வரும் சந்ததியார் 100 முதல் 200 வருஷங்கள் உயிரோடு இருந்தார்கள். ரெகு 32 வயதான போது செருக்கை பெற்றான். செருகை பெற்றபின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்றபின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்றபின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேவன் மூத்தவன் மீது இளையவனை தெரிந்தெடுக்கிறார். ஆகையினால் ஆபிரகாமின் பெயர் இங்கு முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பிறந்தபோது தேராகுவிற்கு 130 வயது. ஆபிரகாம் எபிரேயரின் முற்பிதா. ஏபேரின் வம்சத்தில் எபிரேயர்கள் வருகிறார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு ஏபேர் அதிகமான வருஷங்களுக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய ஆயுசு காலம் 464 ஆகும். அவர் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவராயிருந்து கர்த்தருடைய வழியில் நடந்ததினால் கர்த்தர் அவருடைய ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார்.